ஓம் சாந்தி. ஜனவரி 14, 2025 காலை முரளி. வாப்தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, உங்களுடைய பார்வை எவருடைய சரீரத்தின் மீதும் விழக்கூடாது. உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுங்கள். எவருடைய சரீரத்தையும் பார்க்காதீர்கள். கேள்வி: பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்த வேண்டிய இரு விசேட விடயங்கள் யாவை? பதில்: கல்வியும் தெய்வீக குணங்களும் ஆகும். சில குழந்தைகளுக்கு சிறிதளவு கோபம் கூட வருவதில்லை. ஆனால் சிலரோ அதிக அளவில் கோபப்பட்டு பெருமளவில் சண்டை போடுகிறார்கள். தெய்வீக குணங்களை கிரகித்து தேவர்கள் ஆகுவதிலேயே குழந்தைகளாகிய நீங்கள் அக்கறை கொண்டிருக்க வேண்டும். எவருடனும் கோபமாக பேசாதீர்கள். பாபா கூறுகிறார், தங்களுக்குள் கோபத்தை கொண்டிருக்கும் குழந்தைகள் தீய ஆவிகளின் பிரபுகளும் பெண்மணிகளும் போன்றவர்கள் ஆவார்கள். நீங்கள் அத்தகைய தீய ஆவிகளை கொண்ட எவருடனும் பேசக்கூடாது. பாடல்: நான் எனது பாக்கியத்தை விழித்தெழ செய்தவாறு வந்துள்ளேன். ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் பாடலை கேட்டீர்கள். வேறு எந்த ஒன்று கூடலிலும் அத்தகைய ஒலிப்பதிவு செய்யப்பட்ட பாடல்களின் அர்த்தங்கள் விளங்கப்படுத்தப்படுவது இல்லை. அங்கு அவர்கள் வெறுமனே சமய நூல்களை வாசிக்கிறார்கள். சீக்கியரின் ஆலயங்களில் கிரந்தத்தை படிப்பவர்கள் அதிலிருந்து 2 வரிகளை எடுத்து பின்னர் அதை விரிவாக்குகிறார்கள். வேறெங்கும் ஒலிப்பதிவு செய்யப்பட்ட பாடல்களை அவர்கள் விளங்கப்படுத்துவது இல்லை. தந்தை இப்பொழுது விளங்கப்படுத்துகிறார். அப்பாடல்கள் யாவும் பக்தி மார்க்கத்துக்கு உரியவை. ஞானம் பக்தியிலிருந்து வேறுபட்டதும் அது அசரீரியான சிவனால் மட்டுமே கொடுக்கப்படக்கூடியதும் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறப்பட்டு வருகிறது. இந்த ஞானம் ஆன்மீக ஞானம் என்று அழைக்கப்படுகிறது. பல்வேறு வகையான அறிவுகள் உள்ளன. இந்த தரை கம்பளம் எப்படி தயாரிக்கப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா என்று சிலர் உங்களை கேட்கலாம். இந்த ஞானம் ஆன்மீக ஞானம் என்று அழைக்கப்படுகிறது. பல்வேறு வகையான அறிவுகள் உள்ளன. இந்த தரை கம்பளம் எப்படி தயாரிக்கப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா என்று சிலர் உங்களை கேட்கலாம். அனைத்தினதும் அறிவு உள்ளது. அவை அனைத்தும் பௌதீக விடயங்கள் ஆகும். ஆத்மாக்களாகிய எங்களுக்கு ஒரே ஒரு ஆன்மீக தந்தை மட்டுமே உள்ளார் என்பதும் அவருடைய உருவத்தை காண்பது சாத்தியமல்ல என்பதும் குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். அந்த அசரீரியானவரின் வடிவம் ஒரு சாலிகிராமம் போன்றது. அவர் பரமாத்மா என்று அழைக்கப்படுகிறார். அவர் அசரீரியானவர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் ஒரு மனித உருவத்தை கொண்டிருப்பதில்லை. அனைத்துக்கும் நிச்சயமாக ஒரு உருவம் உள்ளது. மிகவும் சின்னஞ்சிறிய ரூபம் ஆத்மாவுக்கே உள்ளது. அது இயற்கையின் அற்புதம் என்று அழைக்கப்படுகிறது. ஓர் ஆத்மா மிகவும் சின்னஞ்சிறியவர். அவர் இக்கண்கள் மூலம் காணப்பட முடியாதவர் ஆவார். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தெய்வீக பார்வை மூலம் நீங்கள் அனைத்தினதும் காட்சிகளை காண்கிறீர்கள். தெய்வீக பார்வையின் ஊடாக நீங்கள் கடந்த காலத்தில் வாழ்ந்தவர்களை காண முடியும். அனைவருக்கும் முதலில் அவர் கடந்த காலத்தில் இருந்த ஒருவர் ஆகிவிட்டார். இப்பொழுது அவர் மீண்டும் வந்துள்ளதால் நீங்கள் அவருடைய காட்சியையும் காண்கிறீர்கள். அவர் மிகவும் சூட்சுமமானவர். அதிலிருந்து பரமாத்மா பரம தந்தையை தவிர வேறு எவராலும் ஆத்மாக்களின் ஞானத்தை கொடுக்க முடியாது என்பது புரிந்து கொள்ளப்பட முடியும். மக்கள் மிக சரியாக ஆத்மாக்களை அறிந்து கொள்ளவில்லை. அதே போன்று அவர்களுக்கு பரமாத்மாவையும் மிக சரியாக அறிந்து கொள்ள முடியவில்லை.
உலகிலுள்ள மக்களுக்கு எண்ணற்ற அபிப்பிராயங்கள் உள்ளன. ஆத்மாக்கள் பரமாத்மாவினுள் இரண்டர கலக்கிறார்கள் என சிலர் கூறுகிறார்கள். ஏனையோர் வேறொன்றை கூறுகிறார்கள். நீங்கள் செய்யும் முயற்சிக்கேற்ப வரிசை கிரமமாக குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது இதை புரிந்து கொள்கிறீர்கள். இது அனைவருடைய புத்தியிலும் ஒரே அளவில் இருக்க முடியாது. நீங்கள் மீண்டும் மீண்டும் இதனை உங்கள் புத்தியில் இருக்குமாறு செய்ய வேண்டும். நாங்கள் ஆத்மாக்கள், நாங்கள் எங்களுடைய 84 பிறவிகளின் பாகங்களை நடிக்கிறோம். இப்பொழுது தந்தை கூறுகிறார், உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி பரமாத்மா பரம தந்தையான என்னை அறிந்து என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். நான் இவரில் பிரவேசித்து குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறேன். குழந்தைகளாகிய நீங்கள் உங்களை ஆத்மாக்களாக கருதாததால் உங்கள் பார்வை இச்சரீரத்தை நோக்கி செல்கிறது. உண்மையில் இவருடன் உங்களுக்கு எதுவும் செய்வதற்கு இல்லை. சிவபாபாவே அனைவருக்கும் சர்க்கதியை அருள்பவர். அவருடைய வழிகாட்டல்களுக்கு ஏற்ப நாங்கள் அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறோம். அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுப்பதை இட்டு இவர் அகங்காரத்தை கொண்டிருப்பதில்லை. தந்தையை மிகச் சரியாக நினைவு செய்யாதவர்களால் தங்கள் குறைபாடுகளை அகற்ற முடியாது. தாங்கள் ஆத்மாக்கள் என்னும் நம்பிக்கையை அவர்கள் கொண்டிருப்பதில்லை. ஆத்மாக்களை பற்றியோ அல்லது பரமாத்மாவை பற்றியோ மக்களுக்கு தெரியாது. பாரத மக்களே சர்வ வியாபகம் என்னும் கருத்தை எங்கும் பரப்பியவர்கள். உங்கள் மத்தியில் உள்ள சேவாதாரி குழந்தைகள் இதை புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் உங்களில் ஏனையோர் அந்த அளவுக்கு புரிந்து கொள்வதில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் மிக சரியாகவும் முழுமையாகவும் அவரை இனம் கொண்டிருப்பின் நீங்கள் அவரை நினைவு செய்து தெய்வீக குணங்களையும் கிரகிப்பீர்கள். சிவபாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு இதனை விளங்கப்படுத்துகிறார். இது ஒரு புதிய விடயம். பிராமணர்கள் நிச்சயமாக தேவைப்படுகிறார்கள். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் வாழ்கின்ற காலம் உலகில் உள்ள எவருக்கும் தெரியாது. லௌகீக பிராமணர்கள் பலர் உள்ளனர். ஆனால் அந்த வம்சம் ஒரு கருப்பையின் ஊடாகவே பிறப்பெடுக்கிறது. அவர்கள் பிரம்மாவின் குழந்தைகளான வாய்வழி தோன்றல்கள் அல்லர். தந்தையாகிய கடவுளிடம் இருந்து பிரம்மாவின் குழந்தைகள் ஓர் ஆஸ்தியை பெறுகிறார்கள். நீங்கள் இப்பொழுது அந்த ஆஸ்தியை பெறுகிறீர்கள். பிராமணர்களாகிய நீங்கள் அந்த பிராமணர்களில் இருந்து வேறுபட்டவர்கள். பிராமணர்களாகிய நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். அந்த பிராமணர்களோ தோபர கலியுகங்களில் இருக்கிறார்கள். சங்கம யுகத்து பிராமணர்களாகிய நீங்கள் முற்றிலும் வேறுபட்டவர்கள். பிரஜாபிதா பிரம்மாவுக்கு பல குழந்தைகள் உள்ளார்கள். ஒரு லௌகீக தந்தையும் குழந்தைகளை படைப்பதால் பிரம்மா என்றே அழைக்கப்படுகிறார். ஆனால் அது சரீரத்துடன் தொடர்புபட்ட விடயமாகும். இந்த தந்தை சிவன் கூறுவார், ஆத்மாக்கள் அனைவரும் என்னுடைய குழந்தைகள். நீங்கள் இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் ஆவீர்கள். இதை எவருக்கும் விளங்கப்படுத்துவது இலகுவானது. சிவபாபாவுக்கு தனக்கென சொந்தமாக ஒரு சரீரம் கிடையாது. மக்கள் சிவனின் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். ஆனால் நீங்கள் அவரை பார்க்கக்கூடியதாக அவருக்கு ஒரு சரீரம் இல்லை. அனைவருக்கும் ஒரு சரீரம் உள்ளது. ஆத்மாக்கள் அனைவருக்கும் அவரவர்களுக்கென சொந்தமான சரீரங்கள் உள்ளன. சரீரத்துக்கே ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. பரமாத்மாவுக்கு தனக்கென சொந்தமான ஒரு சரீரம் இல்லை. இதனாலேயே அவர் பரமாத்மா என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய ஆத்மா சிவன் என்று அழைக்கப்படுகிறார். இப்பெயர் ஒரு பொழுதும் மாறுவதில்லை. ஒருவர் தனது சரீரத்தை மாற்றும் போது பெயரும் மாற்றமடைகிறது.
சிவபாபா கூறுகிறார், நான் எப்பொழுதும் அசரீரியான பரமாத்மா ஆவேன். நாடக திட்டத்திற்கு ஏற்ப நான் இப்பொழுது இச்சரீரத்தை பெற்றுள்ளேன். சந்நியாசிகளின் பெயர்களும் மாற்றமடைகின்றன. ஒருவர் குரு ஒருவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஒருவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய பெயர் மாற்றப்படுகிறது. நீங்களும் உங்கள் பெயர்களை மாற்றிக்கொண்டீர்கள். ஆனால் எவ்வளவு காலத்துக்குத்தான் தொடர்ந்தும் பாபா அனைவருடைய பெயரையும் மாற்றுவார்? பலர் ஓடிவிட்டார்கள். அந்நேரத்தில் இங்கிருந்தவர்கள் தங்கள் பெயர்களை மாற்றிவிட்டார்கள். இப்பொழுது எவருடைய பெயரையும் மாற்றுவதில்லை. நீங்கள் எவரையும் நம்ப முடியாது. பலரையும் மாயை தோற்கடிப்பதால் அவர்கள் ஓடிவிடுகிறார்கள். இதனாலேயே பாபா இன்னார் ஒருவருக்கு கொடுக்காவிட்டால், அதனாலே பாபா எவருக்கும் ஒரு புதிய பெயரை கொடுப்பதில்லை. அவர் ஒருவருக்கு பெயரை கொடுத்து இன்னொருவருக்கு கொடுக்காவிட்டால் அது நல்லதல்ல. நீங்கள் அனைவருமே பாபா நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு உரியவர்கள் என்று கூறினாலும் நீங்கள் பாபாவுக்கு மிகச் சரியான விதத்தில் உரியவர்கள் ஆகுவதில்லை. உங்களில் பலர் ஒரு வாரிசாக ஆகுவதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. பாபாவை சந்திப்பதற்கு பலர் வருகிறார்கள். ஆனால் அவர்கள் வாரிசுகள் அல்லர். அவர்களால் வெற்றி மாலையில் இடம் பெற முடியாது. சில சிறந்த குழந்தைகள் தங்களை வாரிசுகளாக கருதுகிறார்கள். ஆனால் அவர்கள் வாரிசுகள் அல்லர் என்பதை பாபா அறிவார். ஒரு வாரிசு ஆகுவதற்கு நீங்கள் முதலில் கடவுளை உங்கள் வாரிசாக ஆக்க வேண்டும். இந்த ரகசியங்கள் விளங்கப்படுத்துவதற்கு சிரமமானவை. குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒரு வாரிசாக இருத்தல் என்பதன் அர்த்தத்தை பாபா விளங்கப்படுத்துகிறார். நீங்கள் கடவுளை உங்கள் வாரிசு ஆக்கும் பொழுது நீங்கள் அவருக்கு உங்கள் சொத்து அனைத்தையும் கொடுக்க வேண்டும். பின்னர் தந்தை உங்களை தனது வாரிசாக்குவார். ஏழைகளால் மட்டுமே இதை செய்ய முடியும். பணக்காரர்களுக்கு தங்கள் சொத்தை கொடுக்க இயலாதுள்ளது. மிக சொற்ப குழந்தைகளை வைத்தே மாலை உருவாக்கப்படுகிறது. நீங்கள் பாபாவை கேட்டால் உங்களுக்கு ஒரு வாரிசாகும் உரிமை உள்ளதா இல்லையா என்று பாபா உங்களுக்கு கூறக்கூடும். அந்த பாபாவும் இந்த பாபாவும் உங்களுக்கு கூறட்டும். அந்த பாபாவும் இந்த பாபாவும் உங்களுக்கு கூறக்கூடும். இதை புரிந்து கொள்வதற்கான ஒரு பொதுவான விடயமாகும். ஒரு வாரிசு ஆகுவதற்கு உங்களுக்கு விவேகம் தேவை. அந்த லட்சுமியும் நாராயணனும் உலகின் அதிபதிகளாக இருந்தார்கள் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் அத்தலைமைத்துவத்தை அவர்கள் எவ்வாறு பெற்றார்கள் என்பது எவருக்கும் தெரியாது. இப்பொழுது உங்கள் முன்னிலையில் உங்கள் இலக்கும் குறிக்கோளும் உள்ளன. அவ்வாறே நீங்கள் ஆக வேண்டும். நீங்கள் சந்திரவம்சத்து ராமராக அல்லது சீதையாக ஆகாமல் சூரிய வம்சத்து லட்சுமி அல்லது நாராயணாகவே ஆகுவீர்கள் என குழந்தைகளாகிய நீங்கள் கூறுகிறீர்கள். சமய நூல்களில் ராமரும் சீதையும் அவதூறு செய்யப்பட்டுள்ளனர். நீங்கள் ஒரு பொழுதுமே லட்சுமி நாராயணரை பற்றிய எந்த அவதூறையும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். சிவபாபா பற்றிய அவதூறும் ஸ்ரீகிருஷ்ணரை பற்றிய அவதூறும் உள்ளன. தந்தை கூறுகிறார், நான் குழந்தைகளாகிய உங்களை அனைவரிலும் அதிமேன்மையானவர்கள் ஆக்குகிறேன். குழந்தைகளாகிய நீங்கள் என்னை விடவும் மேலும் உயர்ந்தவர்கள் ஆகுகிறீர்கள். எப்பொழுதும் லட்சுமியை அல்லது நாராயணனை எவருமே அவதூறு செய்ய மாட்டார்கள். ஸ்ரீகிருஷ்ணரின் ஆத்மாவே நாராயணனின் ஆத்மாவாக இருப்பினும் இதை மக்கள் அறியாத காரணத்தினால் அவர்கள் அவரை அவதூறு செய்துள்ளார்கள். அவர்கள் அதிக சந்தோஷத்துடன் லட்சுமி நாராயணுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறார்கள். உண்மையில் அவர்கள் கட்டும் ஆலயம் ராதைக்கும் கிருஷ்ணருக்குமாகவே இருக்க வேண்டும். ஏனெனில் அவர்கள் சதோ பிரதானாக இருந்தார்கள்.
இவர்கள் லக்ஷ்மியும் நாராயணும் தமது முதிர்ச்சி பருவத்தில் இருப்பதால் சதோ என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் ராதையும் கிருஷ்ணரும் இளமை பருவத்தில் இருப்பதால் சதோ பிரதான் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஒரு சிறு குழந்தை ஒரு மகாத்மாவுக்கு சமமானவர். சிறு குழந்தைகள் விகாரம் என்றால் என்ன என்பதை அறியாததைப் போன்றே அங்கு முதிர்ச்சி அடைந்தவர்களுக்கும் விகாரத்தை பற்றிய ஞானம் இருக்காது. இந்த 5 தீய ஆவிகளும் அங்கே இருக்காது. அவர்கள் விகாரங்களைப் பற்றி எதையுமே அறிய மாட்டார்கள். தற்பொழுது இரவு ஆகும். இரவில் மட்டுமே காமத்துக்கான விருப்பம் உள்ளது. தேவர்கள் பகலில் இருப்பதால் காமத்துக்கான விருப்பம் எதுவுமே அங்கு இருக்காது. அங்கு விகாரங்கள் கிடையாது. இப்பொழுது இரவு என்பதால் அனைவரும் விகாரத்தில் ஈடுபடுகிறார்கள். காலை வந்த உடனேயே உங்கள் விகாரங்கள் அனைத்தும் முடிவடையும் என்பது உங்களுக்கு தெரியும். பின்னர் உங்களுக்கு விகாரம் என்றால் என்ன என்பதே தெரியாதிருக்கும். அவை ராவணனின் விகாரமான சுவடுகளாகும். இது விகார உலகம். விகாரமற்ற உலகில் விகாரம் பற்றிய கேள்வியே இருக்காது. அது கடவுளின் ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. தற்பொழுது அசுர ராஜ்யமே உள்ளது. ஆனால் அது எவருக்கும் தெரியாது. நீங்கள் செய்யும் முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாக நீங்கள் இப்பொழுது அனைத்தையும் அறிந்து கொள்கிறீர்கள். குழந்தைகளாகிய உங்களில் பலர் இருக்கின்றீர்கள். பிரம்மகுமார்களும் குமாரிகளுமான நீங்கள் யாருடைய குழந்தைகள் என்பதை மக்களால் புரிந்து கொள்ள முடியாமல் உள்ளது. அவர்கள் அனைவரும் சிவபாபாவை நினைவு செய்கிறார்கள். அவர்கள் பிரம்மாவை நினைவு செய்வதில்லை. இவரும் கூறுகிறார், சிவபாபாவை நினைவு செய்வதன் மூலமாகவே உங்கள் பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்படும். வேறு எவரையும் நினைவு செய்வதால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட மாட்டாது. கீதையில் எழுதப்பட்டுள்ளது, சதா என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். இதை ஸ்ரீகிருஷ்ணர் கூறவில்லை. நீங்கள் அசரீரியான தந்தையிடம் இருந்து ஓர் ஆஸ்தியை பெறுகிறீர்கள். நீங்கள் உங்களை ஒரு ஆத்மாவாக கருதும் போதே அசரீரியான தந்தையை உங்களால் நினைவு செய்ய முடியும். அனைத்துக்கும் முதலில் நீங்கள் ஒரு ஆத்மா என்றும் உங்கள் தந்தை பரமாத்மா என்றும் உறுதியான நம்பிக்கையை கொண்டிருங்கள். அவர் கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள், நான் உங்களுக்கு உங்கள் ஆஸ்தியை உங்களுக்கே கொடுப்பேன். நானே அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுப்பவர். நான் ஆத்மாக்கள் அனைவரையும் திரும்பவும் சாந்தி தாமத்துக்கு அழைத்துச் செல்கிறேன். கடந்த கல்பத்தில் தந்தையிடமிருந்து தங்கள் ஆஸ்தியை கோரியவர்கள் வந்து பிராமணர்களாகி மீண்டும் தங்கள் ஆஸ்தியை கோருவார்கள். பிராமணர்களின் மத்தியிலும் சிலர் மிகவும் உறுதியான குழந்தைகள் ஆவார்கள். நிஜ குழந்தைகளும் மாற்றாந்தாய் குழந்தைகளும் உள்ளார்கள். நாங்களே அசரீரியான சிவனின் குழந்தைகள் ஆவோம். அம்சாவளி விருட்சம் எவ்வாறு வளர்கின்றது என்பது உங்களுக்கு தெரியும். இப்போது பிராமணர்களாகிய பின்னர் நாங்கள் வீடு திரும்ப வேண்டும். ஆத்மாக்கள் அனைவரும் தங்கள் சரீரங்களை நீக்கி வீடு திரும்ப வேண்டும். பாண்டவர்கள் கௌரவர்கள் இரு சாராரும் தங்கள் சரீரங்களை நீக்கி வீடு திரும்ப வேண்டும். நீங்கள் ஞானத்தின் சமஸ்காரங்களை பெறுகிறீர்கள். அதற்கேற்பவே நீங்கள் பெறும் வெகுமதியும் உள்ளது. நாடகத்தில் அதுவும் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. பின்னர் நாடகத்தில் ஞானத்தின் பாகம் ஒரு முடிவுக்கு வருகிறது. இப்பொழுது 84 பிறவிகளை எடுத்த பின்னர் நீங்கள் மீண்டும் இந்த ஞானத்தை பெறுகிறீர்கள். பின்னர் இந்த ஞானம் மறைந்துவிடும். நீங்கள் உங்கள் வெகுமதியை அனுபவம் செய்வீர்கள். அங்கு வேறு எந்த சமயங்களிலும் படங்கள் இருப்பதில்லை. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் படங்களை வைத்திருக்கிறீர்கள். சத்தியோகத்தில் எவருடைய படங்களும் இருக்காது. உங்கள் படங்கள் பக்தி மார்க்கம் நிலவும் காலம் பூராகவும் இருக்கின்றன. உங்கள் ராஜ்யத்தில் வேறு எந்த படங்களும் இருக்கவில்லை. அப்பொழுது தேவர்கள் மட்டுமே இருக்கிறார்கள்.
தேவர்களே உண்மையானவர்களும் அனாதியானவர்களும் என்பதை நீங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். அதற்கு பின்னரும் உலகம் தொடர்ந்தும் வளர்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் இந்த ஞானத்தை கடைந்து அதீந்திரிய சுகத்தில் இருக்க வேண்டும். கடைவதற்கு பல கருத்துக்கள் உள்ளன. எவ்வாறாயினும் மாயை உங்களை மீண்டும் மீண்டும் மறக்கச் செய்கிறாள் என்பது பாபாவுக்கு தெரியும். சிவபாபா உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். அவரே அதிமேன்மையானவர் ஆவார். நாங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். இவ்விடயங்கள் மிக இலகுவானவை. அனைத்தும் நினைவிலேயே தங்கியுள்ளது. நாங்கள் தெய்வீக குணங்களை கிரகித்து தேவர்கள் ஆக வேண்டும். 5 விகாரங்களே தீய ஆவிகள் ஆகும். காமம், கோபம், சரீர உணர்வு ஆகிய தீய ஆவிகள் உள்ளன. ஆம், சிலருக்கு ஏனையோரை விடவும் அதிக தீய ஆவிகள் உள்ளன. இந்த 5 விகாரங்களே பெரும் தீய ஆவிகள் என்பது பிராமண குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். காமமே முதல் இலக்க தீய ஆவி ஆகும். 2வது இலக்கம் கோபமாகும். ஒருவர் கடுமையாக பேசும் பொழுது அவர் தனக்குள் கோபத்தை கொண்டுள்ளார் என்று தந்தை கூறுகிறார். அத்தீய ஆவி அகற்றப்பட வேண்டும். ஒரு தீய ஆவியை அகற்றுவது மிகவும் சிரமமாகும். கோபம் ஒருவருக்கொருவர் துன்பத்தை விளைவிக்கிறது. பற்றினூடாக அவ்வளவு பேர் துன்பத்தை அனுபவிப்பதில்லை. பற்று உள்ளவர்கள் மட்டுமே துன்பத்தை அனுபவம் செய்கிறார்கள். இதனாலேயே தந்தை கூறுகிறார், அத்தீய ஆவிகளை விரட்டிவிடுங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் கல்வியிலும் தெய்வீக குணங்களிலும் விசேட கவனம் செலுத்த வேண்டும். சில குழந்தைகளிடம் கோபத்தின் சுவடு சற்றேனும் இருப்பதில்லை. ஏனையோரோ கோபத்தினால் அதிக அளவு சண்டை சச்சரவு செய்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் தெய்வீக குணங்களை கிரகிப்பது பற்றியும் தேவர்கள் ஆகுவதை பற்றியும் சிந்திக்க வேண்டும். ஒரு பொழுதும் கோபத்தில் பேசாதீர்கள். ஒருவர் கோபம் அடையும் பொழுது அந்நபர் தனக்குள் கோபம் எனும் தீய ஆவியை கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது அவர்கள் தீய ஆவிகளின் பிரபுக்களாகவும் பெண்மணிகளாகவும் ஆகுவதை போன்று உள்ளது. ஒரு பொழுதுமே அத்தகைய தீய ஆவிகளை கொண்டிருப்பவர்களுடன் பேசாதீர்கள். ஒருவர் கோபத்தில் பேசும் பொழுது அத்தீய ஆவி மற்றவரிலும் பிரவேசிக்கிறது.